வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. அஞ்சலை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பாத பூஜை பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பையனை வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோன்னே அஜய் வாசலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க அண்ணாமணியும் இன்னொரு பக்கம் பல்லவி அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அஜய் வாசல் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு பார்த்ததும் ஐயர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்கும், சாமி கும்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாவோட கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு பாத பூஜை பண்ண சொன்னோன்னே அதை கேட்டதும் அவங்க அம்மா அப்பா இல்லை, அவங்கள கல்யாணத்தை யாருமே ஏற்றுக்கல, அதனால் அவங்க யாரும் வரல, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் இவருக்கு அம்மா அப்பாவை நின்று பாத பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே அதை கேட்டது எல்லாருமே ஷாக்காக வராங்க. என்னங்கய்யா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு அவங்க வீட்டுக்காரங்க வேலைக்காரங்க 2 பேர் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் 25 வருஷமாக ஒருத்தர் கூட ஒருத்தர் பழகி ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டு இருக்கோம், எனக்காக நீ எதுவும் செய்ய மாட்டியான்ட்டு அதை கேட்டதும் அஞ்சலியும் அஜயும் ஷாக் ஆகுறாங்க. அங்கே கூட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, பெரிய இடத்து பையன் அவங்க வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது அது எப்படி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரங்களை தான் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைப்பீங்களான்ட்டு, வேலைக்காரங்களாம் உங்களுக்கு எவ்வளோ சீப்பாக போச்சா, என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, வீட்டு வேலைக்காரங்கன்னா சாதாரண விஷயமா, இந்த மாதிரி சமய சந்தர்ப்பனாக்கா அம்மா அப்பா இல்லைனாக்கா பொண்ணுக்கு பையனுக்கும் இந்த மாதிரி மற்றவங்களாம் நிற்க வச்சு செய்யலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பக்கத்துலேருந்து யாராவது நிற்க வச்சு செய்ய சொல்லுங்கள், அதுக்காக வேலைக்காரங்களா கூட்டிகிட்டு வந்து நிற்க வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் தான் அவங்கள போயிட்டு கூப்பிட்டு அவங்க வரல, அவங்க என்னவோ வரட்டு கௌரவத்துக்கு வரமாட்டேன்றாங்க, ஏன் பொண்ணை நான் விட்டு கொடுக்கணுமா, அதனால தான் இவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறேன்றாங்க. ஆமாம் இவர் கூட தான் போயிட்டு கௌரவத்தை விட்டுட்டு போயிட்டு கூப்பிட்டாரு, அவங்க சண்டை போட்டு பிரச்சனை தானே பண்ணாங்கன்னுட்டு இதை கேட்டதும் ஷாக் ஆகிற ராஜய், இந்த கல்யாணத்தில் எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ன்ட்டு, அதுக்காக எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும், இந்த முகூர்த்தம் போயிடும், அதுக்கப்புறம் லேட் ஆகிடும்ட்டு, லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வராமல் அந்த கல்யாணம் நடக்காதுன்ட்டு. அப்போ அஞ்சலி கஷ்டப்படுறாங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன், கல்யாணம் தள்ளி போனாலும் போகும், எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வராமல் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசும்போது, நானும் உங்கள் அப்பாவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பழி வாங்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க மாப்பிள்ள, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் நான் அவங்கள முன்னே நிற்க சொன்னேன், இது என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்களான்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அஞ்சலிக்கு பேஜாராகுது. அதனால் அவங்க அஜயை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், அவங்க அதுக்கப்புறம் வரட்டும், அப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்றாங்க. இல்லை என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, அதனால் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வருவான்னு சொல்கிறது. சரி நீ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருன்னொன்னே அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணால் இவங்க எடுக்க மாட்டுறாங்க. என்ன ஃபோன் வருது பேச வேண்டியது தானே சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டே வந்துட்டல, கோயிலுக்கு போயிடலான்ட்டு, இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடலான்ட்டு இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே, ஆமாம் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவை மீறி எதுவுமே யாருமே செய்ய மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, முதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் சொன்னோன்னே இவர் முடியாதுன்றாரு. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் மாட்டேன்றாரு. நம்மளோட ஃப்ரெண்டுக்கெலாம் நாம் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ நம்மளோட அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய்ட்டு நிற்க வச்சு கல்யாணம் பண்ணியிருக்குமே, அந்த மாதிரி தான் அவங்க அப்பா வேலைக்காரங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. இதில் என்னடா தப்பு, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்குவீங்க, கல்யாணம் நடந்தால் எல்லாமே ஒன்றா கூடிடுவீங்க, அதனால் இப்போ கல்யாணம் மட்டும் நடக்கட்டும்ன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டாரு, போய்ட்டுறாரு. எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டுங்க போய்ட்றாங்க. இப்போ அவங்க அஞ்சலி அவங்க ஃப்ரெண்டுங்க மட்டும் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான், அவனை விட மாட்டான், ஆனால் வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பாவை நிற்க வச்சதுனால தான் இவனுக்கு பிடிக்கலமா இருக்குதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ப்ரோமோவில் பார்வதி அர்ஜுனும் கோயில்கிட்ட வந்துடுறாங்க. நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை அஜயோட கல்யாணத்துக்கு வந்திருக்குமான்னு கேட்டவுடனே, ஆமாம் அஜயோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோன்ட்டு பார்வதி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பல்லவி பார்த்துடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.